Hello, brother. Praise Lord, brother. Praise Lord. Okay, praise Lord, brothers sisters. ஒரு ஜெபத்தோட கூட இந்த பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்கலாம். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாருன்னா ஒருத்தர் ஒரு ஆரம்ப ஜெபம் பண்ணுங்க. ஸ்டார்டிங் ப்ரேயர் என்ன பண்ணுங்க. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாருன்னா ஒருத்தர். பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தரே, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, நல்லவரே, வல்லவரே, இரக்கமுள்ளவரே, பரிசுத்தரே ஏசப்பா, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வாழ்த்தி வணங்கி உம்மை ஆராதிக்கிறோம் ஏசப்பா. அன்பான கர்த்தரே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நாங்கள் கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாய் தகப்பனே, உங்களுடைய சத்திய விதத்தை கேட்க தியானிக்க ஏசப்பா, உம்மோடு கூட ஏசப்பா இந்த 1 மணி நேரத்தை நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்தமைக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. 2 அல்லது 3 பேர் எங்கே நாமத்திலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன்னு சொன்னீங்களே அப்பா, இந்த நேரத்தில் நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் ஏசப்பா. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொன்னீங்களே ராஜா, உங்களுடைய வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கறதுக்கு தகப்பனே ஏசப்பா, ஆண்டவர் ஏசப்பா எங்களையும் ஆண்டவர் ஏசப்பா செலக்ட் பண்ணி ஆண்டவர் இந்த இடத்துல உண்மையான சத்தியத்தை அறிகிற அறிவில் வளர்த்து கொண்டு இருக்கிறீங்க ராஜா. உடைய இறக்கத்திற்காக உமக்கு கூடான கூட நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. சபையாய் கூடியிருக்கிற சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. உடைய வேதத்தில் நீங்க சொல்லிருக்கிறீங்களே ஏசப்பா, நீர் சீக்கிரமாய் வருகிறீர் என்று அப்பா ஆண்டவரே. அப்பா, நீர் வெளிப்பட போகிற அந்த கடைசி நாட்கள் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் தகப்பனே. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொன்னீங்களே அப்பா. யாவரும் கேட்பதற்கு தீவிரமா இருக்கணும்னு சொன்னீங்களே ஆண்டவரே. அப்பா, சகோதரரை மறைத்து நீர் எங்களோடு கூட பேச போகிற இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் வசனங்களையும் தகப்பனே, இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்கறதுக்கு ஏசப்பா எங்களுக்கு அந்த திராணியை கொடுங்கப்பா. நாங்கள் கேட்பது மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருக்கணும் நீங்க ஆண்டவரே. வேதத்தில் நீங்க சொல்லிருக்கிறீங்களே தகப்பனே, இந்த கற்பனை கை கொள்ளுகிறவர்களுக்கு மாத்திரமே நீங்க நித்திய ஜீவனை கொடுப்பேன்னு சொல்லிருக்கிறீங்களே ராஜா. அப்பா ஆண்டவரே ஏசப்பா, உடைய வேத வசனங்களை கை கொள்ளுகிற பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றுங்கப்பா. அதற்கு தடையாக இருக்கிற எங்களுடைய மாம்ச பலகீனங்கள் எல்லாவற்றையும் இந்த நேரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நிர்மூலமாக்கி போடுகிறோம் தகப்பனே. நீர் எங்களோடு கூட இருந்த சகோதரரை மறைத்து நீர் பேசி அப்பா, இன்னும் ஆண்டவரை நாங்கள் பரிசுத்தத்திலும் ஆவியின் கனிகளும் நிறைந்து வாழ்கிறதற்கு ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஏசப்பனை எடுத்து பயன்படுத்தும்படியாகவும் நீர் வரும் மட்டும் தகப்பனே ஏசப்பா, ஆவியின் கனிகள்ல நாங்கள் நிறைந்திருக்கிற பிள்ளைகளாகவும் விசுவாசத்திலே வேரூன்றி வளர்கிற பிள்ளைகளாகவும் சோர்ந்து போகாமல் விழித்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாகவும் இருக்கிறதுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. சகோதரை மறைத்து நீர் எங்களோடு கூட பேச போகிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் இருதயத்திலே பதியும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனம் மகிமையும் மாட்சியும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தில் எங்கள் ஜெபங்களை கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். Praise Lord, brothers sisters. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையின் போது நாம் எல்லோரும் மீட்கப்பட போகிறோம். ஆனா அந்த மீட்கப்பட நாளுக்கென்று நாம் முத்திரை பெற்றிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வரும்போது நம்முடைய வெளித்தோற்றத்தை பார்க்க மாட்டாரு. ஆனா நம்முடைய உள்ளான அந்த தோற்றத்தை மட்டும் தான் பார்க்க போறாரு. அப்போ வெளித்தோற்றத்தை பார்த்து இயேசு கிறிஸ்து அவர் ராஜ்யத்தில் அழைக்க போறல. நான் இதை செய்தேன், அது செய்தேன், இந்த காரியங்களை செய்தேன் என்று சொன்னாலும் கூட கர்த்தர் கீழ்ப்படிந்து நாம கற்பனை பண்ணி நடந்து முடிவு நிலைத்திருக்க போறோமா? முடிவதும் ஆவின் கனிகளோடு நிலைத்திருந்தால் மட்டுமே தப்பிக்க முடியும், தேவனால் பிரவேசிக்க முடியும். அதற்கு முக்கியமா நாம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியில் நடத்தப்பட வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம மீட்கப்பட நாளுக்கென்று பெற்ற பரிசுத்த ஆவியானவர். அப்போ மீட்கப்பட நாளுக்கென்று நமக்கு முத்திரை என்பது பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம பெற்றிருக்க வேண்டும். ஆனா அந்த பரிசுத்த ஆவியானவரை முடிவதும் நம்ம துக்கப்படுத்தாம கீழ்ப்படிந்து நடக்குவது நம்முடைய கடமை.
அப்போ இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம மேல அந்த முத்திரை பார்ப்பாரு. முத்திரை என்பது என்ன? பரிசுத்த ஆவியானவர். எபேசியர் 1:13 படி முத்திரை என்பது பரிசுத்த ஆவியானவர். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்தக்கூடாது. நம்ம துக்கப்படுத்த காரியம் இருக்குதா? இயேசு கிறிஸ்துவை நம்ம எப்படி துக்கப்படுத்தலாம்? ஆவியானவரை துக்கப்படுத்த காரியம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கீழ்ப்படியாத போது கர்த்தரை நாம் துக்கப்படுத்த முடியும். ஆனா துக்கப்படுத்தக்கூடாது என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். அநேகர் இன்னைக்கு ஒரு சிலர் பரிசாவை பெற்று பிறகு கூட அவர் துக்கப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனா அவரை துக்கப்படுத்த கூடாது என்று ஆண்டவர் வசனம் மூலமா எச்சரிக்கிறார். துக்கப்படுத்தினால் என்ன ஆகும்? ஏன்னா நம்ம இந்த உலகத்துல அவர் வருகை மட்டும் நிலைத்திருப்பது அவசியம். ஆனா நிலைத்திருப்பது மாத்திரமல்ல, அந்த கற்பனையின்படி நடந்து கை கொண்டு முத்திரை பெற்று அவரை துக்கப்படுத்தாமல் அவர் கீழ்ப்படுத்தி அவரை பிரியப்படுத்தும்படி நாம் நடந்து கொள்வது அவசியம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தக்கூடாதுன்னு என்று ஆவியானவர் கூறுகிறார். சோ இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு ஆவியானவரை துக்கப்படுத்த கூடாது என்பது நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு. வாசிப்போம். எபேசியர் 4:30 வாசிக்கலாம். எபிசியன்ஸ் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆமென். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்ப நம்ம மீட்கப்படும் நாளுக்கென்று யாரை பெற்றிருக்கிறோமா? பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆனா பெற்ற பிறகு நாம அவரை துக்கப்படுத்த கூடாது. அதே போல எபேசியர் 1:13 வாசிக்கிறோம் இல்லைங்களா? எபேசியர் 1:13 வாசிக்கும் போது அங்கேயும் கூட பார்க்கிறோம், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்போ நாம எல்லாம் ஒரு காலத்துல இயேசு அறியாத மக்களை போலதான் இருந்தோம். சத்தியத்தை அறியாம விசுவாசிக்காம இருந்தோம். அந்த சமயத்துல நாம் முத்திரை பெறவில்லை. ஆமா, நாம் எப்போது முத்திரை பெற்றுக்கொண்டோம்? ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு. அப்ப சத்தியத்தை கேட்டுதான் நம்ம விசுவாசிக்கிறோம் இன்னைக்கு. அப்போ சத்தியத்தின்படி நடந்து நடக்கும் போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவிக்குள் நாம எல்லாரும் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். முத்திரை போடப்பட்ட பிறகு கூட நாம் ஆண்டவர் துக்கப்படுத்த முடியும். அதனால ஆண்டவர் விழித்துக் கொள்ள முடியாது அந்த வசனங்களை ஆண்டவர் காட்டுறாரு சபைக்கு. ஆனா முதலாவது நம்ம யாரை துக்கப்படுத்த முடியுமா? ஆவியானவரை. அப்போ ஆவியானவர்னா யாரு? சிலர் நினைக்கிறாங்க, இல்லப்பா நான் ஆவியானவர் துக்கப்படுத்தல, இயேசு கிறிஸ்து வேற ஆவியானவர் வேற நினைக்கிறாங்க. அப்ப நான் ஆவியானவருக்கு விரோதமா எதுவுமே செய்யல, இயேசு கிறிஸ்து விரோதமா செஞ்சேன், அதனால நான் ஆவியானவர் துக்கப்படுத்தலன்னு நினைக்கிறாங்க. இயேசு வேற ஆவியானவர் வேற கிடையாது. வாசிப்போம். அதுக்கு முக்கியமான ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆமென். கர்த்தரே ஆவியானவர். அப்ப ஆவியானவர் யாரு? கர்த்தர் தான் ஆவியானவர். The Lord is that Spirit. அப்போ ஆவியானவர் யாரும் கிடையாது, அவர்தான் கர்த்தர். அப்ப கர்த்தர் தான் ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அப்ப எத்தனை கர்த்தர் இருக்கிறாங்க? ஆனா இன்னைக்கு உலகத்துல டிடிடி என்ற தவறான சிந்தனை இருக்கிறாங்க. 3 கர்த்தர்கள், 3 தேவர்கள் இருக்கிறாங்க நினைக்கிறாங்க. 3 விசுவாசம் இருக்குது. ஆனா ஒரே விசுவாசம், ஒரே கர்த்தர். நமக்கு ஒரே விசுவாசம் உண்டு, ஒரே ஞானஸ்தானம் உண்டு. God is one. அப்போ கர்த்தர் ஒருவர் தான். நம்ம பாக்குறோம். அதே போல வெளிப்படுத்தல் 1:8 கூட பாக்குறோம், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அப்ப யார் அந்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர்? இயேசு கிறிஸ்து தான் அந்த கர்த்தர். அப்ப ஒரே கர்த்தர். அப்ப கர்த்தர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அவர் தான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்பது ஒரே ஒரு நாமம் உண்டு. அவர் தான் இயேசு. பிதாவாக தேவன் குமாரனாக வெளிப்பட்டார். அவரே பரிசுத்த ஆவியானவராக நமக்குள் வசிக்கிறார். அப்ப ஒரே கர்த்தர் தான் நமக்கு உண்டு இல்லையா? நம்ம எல்லோருக்கும் ஒரே பிதா அல்லவோ? பிதா என்பது ஒருத்தர் தான். அப்போ இயேசு கிறிஸ்து ஒருவர் தான், ஒரே கர்த்தர் தான், அவர் தான் கர்த்தர். பவுல் கூறுகிறார், நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும். யாரையா? கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். பவுல் பாருங்க எவ்வளவு கிளியர் கட்டா சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவை எப்படி பிரசங்கம் பண்றாரா? கர்த்தர் என்று நாங்க பிரசங்கிக்கிறோம். அப்ப கர்த்தர் தான் யாரு? இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர். பவுல் கூறுகிறார், அந்த இயேசு தான் கர்த்தர் என்று நாங்கள் பிரசங்கிக்கிறோம். அப்ப ஒரே கர்த்தர்.
அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். கர்த்தரே ஆவியானவர். அந்த ஆவியானவர் நமக்குள்ள வசிக்கிறார். அவரை நம்ம துக்கப்படுத்த கூடாது என்று பார்க்கிறோம். ஆனா இந்த இஸ்ரேல் மக்கள் பழைய ஏற்பாட்டு காலத்துல அவங்க கர்த்தரை எப்படி துக்கப்படுத்தினாங்க என்பதை நாம் அறிந்து கொள்வது அவசியம். வாசிப்போம். ஏசாயா 63:9-10. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்ருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். ஆமென். ஆமீன். பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் அதிகமா தம்முடைய சொந்த ஜனம் என்று சொல்லி, என்னுடைய சொந்த ஜனம், என்னுடைய சொந்த சம்பத்து என்று சொல்லி தம்முடைய ஜனத்தை அதிகமாக நேசித்தார் ஆண்டவர். அவர்களை அருமையாக நடத்தி வந்தார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை இரவும் பகலமாக அவர் தகப்பன் தல் பிள்ளை சுமப்பது போலதான் சுமந்து கொண்டு வந்தார். ஆனாலும் கூட அவர்கள் அதை எண்ணாமற் போனார்கள். முறுமுறுப்பினால் அவர்கள் விழுந்து போனார்கள் என்று பார்க்க முடியும். அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிசுத்த நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்கள் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களை சுமந்து கொண்டு வந்தார். அவர் கண்களால் அவர்கள் அந்த அற்புதங்களை கண்டார்கள். கண்டும் கூட அவர்களை விசுவாசிக்காம விலகி போனார்கள். ஆனா அவர்களோ என்ன பண்ணாங்க? கலகம் பண்ணினார்கள். ஆண்டவர் நன்மை மாத்திரமே செய்தார். ஆனாலும் அவர்கள் எண்ணாமல் போய் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அப்போ இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க? ஆண்டவர் அவர்களை அருமையா நடத்தி வந்தார். மன்னாவினால் போஷித்தார். இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் பகலில் மேகஸ்தம்பமா இருந்த வழி நடத்தி வனாந்தரத்திலே அவர்களை போஷித்து அவர்களை அருமையா நடத்தி வந்தார். அவர்கள் போட்டு கொண்டிருந்த சட்டைகள் கிழிந்து போகவும் இல்லை, அவர்கள் அணிந்து கொண்டு இருந்த பாதரட்சம் தேய்ந்து போகவும் இல்லை என்று பார்க்கிறோம். அவ்வளவு அருமையாக ஆண்டவர் அவர்கள் நடத்தி வந்தார். ஆனாலும் கூட அவர்கள் என்ன பண்ண துரோகம் பண்ணினார்கள். கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள். அவர்கள் கலகம் பண்ணினார்கள். அவருடைய பரிசுத்த ஆவியை அவர்கள் என்ன செய்தாங்க? व्यसனப்படுத்தினார்கள். எப்படி? கலகம் பண்ணி அவரை விட்டு விலகி போனார்கள். அதனால் அவர்களுக்கு சத்ருவாய் மாறி இப்படி செஞ்சதுனால கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆண்டவரே அந்த ஜனங்களுக்கு விரோதமா சத்ருவாக மாறினார். அவர் தான் அவர் சொந்த ஜனம் என்று சொன்னாரு. அவர்களை மீட்டு கொண்டார், ரட்சித்தார், அவர்களை வழி நடத்தி வந்தார், சுமந்து கொண்டு வந்தேன்னு சொல்றாரு. ஆனாலும் அவரே சத்ருவா மாறிவிட்டார். இதுதான் ஆபத்து. ஏன்னா அவர்கள் கலகம் பண்ணி தேவனுக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுப்பினால் விழுந்து போனார்கள். அவரே அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார். இதுதான் ஆபத்தான காரியம். அப்போ கர்த்தருக்கு விரோதமாக நாம் ஒருபோதும் மாறக்கூடாது. அவர் வசனப்படுத்தக்கூடாது. வசனப்படுத்தினா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் ஆண்டவர் பார்ப்பார். சவுல் பாருங்க, அவர் சவுல் பழைய ஏற்பாட்டுல ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். தேவன் தான் அவரை அபிஷேகம் பண்ணினார். சாமுவேல் மூலமாக அவர் அபிஷேகம் பண்ணி ராஜாவாக இஸ்ரேல் தேசத்துக்கு ஏற்படுத்தினார். ஆனா அதே சவுல் கடைசியில பாத்தீங்கன்னா வழி விலகி தன் இஷ்டப்படி தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து அவன் தன் எண்ணம் போக்கிலே போன போது அவன் கடைசியில அவன் மரணம் எப்படி இருந்தது? சவுலுடைய மரணம் பிலிஸ்தீனருடைய கையில தான் மரணம் இருந்தது. ஆரம்பத்துல தேவனுக்கு பிரியமா நடந்து பிறகு வழி விலகி தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்களை செய்து வழி விலகி போனான். கர்த்தரை சவுலை கைவிட்டான்னு சொல்லி பார்க்கணும். அப்போ ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் ஆண்டவர் கூட இருப்பார். எப்போ நம்ம அவரை துக்கப்படுத்தி அவர் விரோதமாக நம்ம கொடி ஏற்றுமோ அப்போது நம்ம விட்டு விலகி போவார். அவரே நமக்கு சத்ருவாக மாறி விடுவாராம். அவரே யுத்தம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுல வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 51, 52 வாசிக்கலாம். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள். ஆமென்.
வணங்க கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதம் பெறாதவர்கள். இது சொல்றது யாரு பாத்தீங்கன்னா, ஸ்தேவன் அந்த ஜனங்களை கண்டிக்கிறார். ஆனா அன்னைக்கு பார்த்த அதே ஜனங்கள் அதே ஒரு அவிசுவாசத்தோடு நடக்கும் போது அவர்களை பார்த்து கண்டிச்சார். எப்படி? வணங்க கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதம் பெறாதவர்கள். அப்ப விருத்த சேதனம் என்பது அவர்கள் மாம்சத்தை பெற்றிருந்தாலும் கூட அவர்களும் அந்த விசுவாசம் இல்லாதெல்லாம் இருந்தாங்க. அதனால இருதயத்துல செவியிலும் விருத்த சேதனம் பண்ணாம இருந்தாங்க. அவங்க பாட்டு கண்டிக்கிறாரு ஆண்டவர், கடிந்து கொண்டாரு ஸ்தேவானு, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்போதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். அவங்க பிதாக்கள் பழைய ஏற்பாட்டுக்காரர்ல எப்படி கர்த்தருக்கு விரோதமாக நின்றார்களோ அதே போல நீங்களும் இன்றும் கூட கர்த்தருக்கு விரோதமாக பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக நீங்க நிற்கிறீங்கன்னு சொல்லி ஸ்தேவான் அவர்களை கண்டித்தார். ஏன்னா இருதயம் மாத்திரமல்ல, செவிகளையும் விருத்த சேதனம் பெறாதவங்க இருந்தாங்க. அவங்க மனமாற்றலே இல்லாம இருந்தாங்க. வணங்க கழுத்த ஜனங்கள் சொல்லி அன்னைக்கு கர்த்தர் சொல்லது போலதான் இன்னைக்கு அப்படிதான் இருக்குன்னு சொல்லி ஸ்தேவான் சொல்லும் போது, ஏன்னா ஸ்தேவான் சொல்றாரு, தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாம இருந்தாங்க? பழைய ஏற்பாட்டுக்காரல அநேகர் உங்க பிதாக்கள் துன்பப்படுத்தினாங்க. யாரை? தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தினார்கள். நீதிபரருடைய வருகையை முன் அறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இயேசு கிறிஸ்துவ வருகைய முன் அறிவித்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளும் கூட கொலை செய்தார்கள் அவர்கள். இப்போது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகரமா இருக்கிற என்று ஸ்தேவான் அவர்களை கண்டித்து பேசும்போது அவங்களுக்கு கோபம் ஸ்தேவானை கல்லெறிந்து கொண்டார்கள் சொல்லி பார்க்க முடியும். இவங்க எல்லாரும் எப்படி இருந்தாங்களா? கர்த்தருக்கு கீழ்ப்படியாத வடக காலத்துல போலதான் இருந்தாங்க. அன்னைக்கு மாத்திரமல்ல, ஸ்தேவான் பேசும்போது கூட அவனை கடிந்து கொண்டுதான் பேசுறார். உங்கள் பிதாக்களை போல நீங்களும் என்ன செய்கிறீங்க? பரிசுத்த ஆவிக்கு எப்போதும் எதிர்த்து நிற்கிறீர்கள், அவரை துக்கப்படுத்தி கர்த்தருக்கு விரோதமாக நிற்கிறீங்கன்னு சொல்லி ஸ்தேவான் சொல்லும் போது அவரை கொலை செய்தார்கள் சொல்லி பார்க்கணும். கல்லெறிந்து ஸ்தேவான் இயேசு கிறிஸ்துக்காக ரத்த சாட்சியாக மரித்தார். ஆனாலும் கூட தைரியமாக பிரசங்கம் பண்ணினார் சொல்லி பார்க்க முடியும். ஆனா இந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த மக்கள் எப்படி தேவனை கோபம் மூட்டினார்கள் சொல்லி பார்க்கலாம். எரேமியா 6:10 வாசிக்கலாம். அவர்கள் கேட்கும்படி நான் யாரோட பேசி எச்சரிப்பேன்? அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது, அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையாய் இருக்கிறது, அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஆமென். அவர்கள் கேட்கும்படி நான் யாரோட பேசி எச்சரிப்பேன், அவருடைய செவி விருத்த சேதம் இல்லாதது, விருத்த சேதம் இல்லாதது. அதுதான் ஸ்தேவான் அதுதான் கண்டிக்கிறார். விருத்த சேதனம் இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் இல்லாததுன்னு சொல்லி அவங்களை கண்டிச்சார் ஸ்தேவான் கூட. ஏன்னா அந்த பழைய ஏற்பாட்டுல கூட எரேமியால வாசிக்கிறோம், அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாது இருந்தது, அவர்கள் கேட்க மாட்டார்கள். அதனாலதான் அவங்க கேட்க மாட்டாங்க. வசனம் சொல்லும் போது அன்னைக்கு மாத்திரமல்ல, இன்னைக்கு வசனம் சொல்லும் போது சில பேர் கேட்க மாட்டாங்க. சத்தியம் சொல்லும் போது சில பேர் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க செவிகள் விருத்த சேதனம் அடையவில்லை. இன்னும் ஈழத்துல விருத்த சேதனம் இல்லாதனால சிலர் வசனம் சொல்லும் போது அதை உள்வாங்கி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகள் போலதான் இருப்பாங்க. காதுல வாங்கி காதுல விட்டு விடுவார்கள். அன்னைக்கு கூட அப்படிதான் இருந்தாங்க. அதான் ஸ்தேவான் கண்டிக்கிறார். ஏன்னா இவங்களை கூட பாருங்க, இங்க எரேமியால பாக்குறோம், இவர்கள் செவி விருத்த சேதம் இல்லாது இருந்தது, அவர்கள் கேட்க மாட்டார்கள். அதனால அப்போ கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையா இருக்கிறது. ஏன்னா கர்த்தர் பேசும்போது அந்த வசனத்தை கேட்கறதுக்கு அவங்க மனசு இல்லை. அது அவங்களுக்கு எப்படி இருந்தா நிந்தையா இருக்கிறது, அதன் மேல் அவருக்கு விருப்பம் இல்லை. கர்த்தருடைய வசனத்தை கேட்க அவர்களுக்கு விருப்பம் இல்லாது இருந்தது. இன்றும் கூட அநேகர் இந்த உலகத்துல வாழ்ற மக்கள், அநேகர் பெயர் பெற்ற கிறிஸ்தவர்கள் ஒரு அன்றாட ஒரு ரொட்டீன் வாழ்க்கை தான் வாழ்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை போனோம், அமர்ந்தோம், வந்து விட்டோம், என் கடமை முடிந்து விட்டது, நானும் கிறிஸ்தவன், சபைக்கு போய் வந்து விட்டேன், என் கடமை முடிந்து விட்டது என்று நினைத்துக் கொள்வர்கள் உண்டு. ஆனால் கண்டிப்பா தேவனில் பிரவேசிக்க முடியாது. கற்பனை கை கொண்டால் ஒழிய தேவனில் பிரவேசிக்க முடியாது. அப்ப வசனம் சொல்லும் போது அதை கேட்டு உள் வாங்கி கொண்டு அதை கை கொண்டு நடக்கும் போது தேவனுடைய பிள்ளைகளா மாற முடியும். வாசிப்போம். அடுத்தது 1 தெசலோனிக்கர் 5:19 வாசிக்கலாம். 5:19. ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆமென். ஆவியை அவித்து போடாதிருங்கள். Do not quench the spirit. அவித்து போடாதிருங்கள் என்ற என்ன அர்த்தம்? quenchனா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, இங்க ஆங்கிலத்தில் quenchன்னு போடப்பட்டிருக்கும். அதாவது ஒரு நெருப்பு தணல், அதாவது வேகமாக எரிகிற ஒரு அக்கினியை
திடீரென்று தண்ணீரை எடுத்து அது மேல் ஊற்றிப்படும் போது ஒரு செகண்ட்ல அமைந்து போய்விடும். அதுக்கு பேர் தான் குவென்ச்னு சொல்லுவாங்க. அதே போலதான் ஆவியை அவித்து போடாதிருங்கள், அவரை நீக்கி போடக்கூடாது. அப்ப பரிசா பெற்றிருக்கிறோம், அவரை நீக்க கூடாது நம்ம உள்ளத்துல இருந்து. டு நாட் quench the spirit, அவரை அவித்து போடக்கூடாது. ஏன்னா அவர் தான் நமக்குள்ள போடப்பட்ட முத்திரை. ஒருபோதும் அவரை துக்கப்படுத்தி அவர் அவித்து போட முடியாது, கூடாது என்று வேதம் கூறுகிறது. அவரை நம்ம துக்கப்படுத்த முடியும். எப்படி? வசனத்துக்கு மீறி நடக்கும் போது, தேவனை வசனப்படுத்தும் போது, கற்பனை மீறி நடக்கும் போது அவரை துக்கப்படுத்த முடியும். அப்ப என்னை எண்ணம் போன போக்கில நடக்கும் போது, அவர் சித்தப்படியும் நடக்காமல் என் மாம்ச சிந்தையோடு நடக்கும் போது கண்டிப்பா அவரை துக்கப்படுத்த முடியும். கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கும் போது அதுக்கு செவி கொடுக்காமல் தன் எண்ணப்படி போய் கொண்டிருக்கிற மக்களும் தேவனை துக்கப்படுத்துவாங்க. வசனத்தை கேட்கிறார்கள், அதை உணர்வாதபடிக்கு அதை உள்வாங்கி கொள்ளாமல் காதினால் கேட்டு அதை விட்டு விடுவார்கள். அது உள்ளத்தில் பதிவதில்லை. அதெல்லாம் அவங்க அறியாமை போல இருப்பாங்க. அப்போ சத்ரு உள்ளத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை அவன் திருடி விடுவான். திருடவும் கொல்லவும் வருவான் என்று எழுதப்பட்டிருக்குது. எப்படி? உள்ளத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை அவன் திருடி விடுவான். அப்போ நாம வசனத்தை உள்வாங்கிக் கொள்வது அவசியம். வசனம் கேட்கிறோம், அதை கைக்குள்ள நடப்பதுதான் அவசியம். அவர் துக்கப்படுத்த முடியும். வசனத்தை கீழ்ப்படியாத போது அவர் துக்கப்படுத்த முடியும். ஆனா எப்படி துக்கப்படுத்தலாம்? வாசிக்கலாம். முக்கியமா 1 தீமோத்தேயு 4:1 வாசிக்கலாம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். பாருங்க, ஆவியானவர் வெளிப்படையா சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே அன்றே எழுதப்பட்டது, பிற்காலங்களில் என்று. அப்ப மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினால் சிலர் என்ன பண்ணுவாங்களாம், வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும், வஞ்சனை செய்கிற ஆவிகள், டிசீவிங் ஸ்பிரிட்ஸ், ஏமாற்ற ஆவிகள் உண்டு. வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்கள். இன்னைக்கு உலகத்துல அதிகமா பரவி இருக்கிறதே பிசாசின் உபதேசம். பிசாசு நேரடியா பேச மாட்டான், உபதேசம் பண்ண மாட்டான். அப்ப பிசாசின் உபதேசம் என்றால் என்ன? வசனத்தை ட்விஸ்ட் பண்ணி மாற்றி விளக்கத்தை தவறாக போதிப்பது. இன்னைக்கு அதுதான் உலகத்துல இருக்குது. இது ஒரு ட்ரெண்ட் போல மாறிவிட்டது. யூடியூப்ல சில தவறான போதகங்கள், வெளிப்படுத்த விசேஷத்தை தப்பா இன்னைக்கு போதிக்கிறாங்க. சில போதகர்கள் என்ன பண்றாங்க, அதாவது முத்திரை என்றால் அது ஒரு பங்கு சந்தை, மிருகம் என்றால் ஒரு மிருகத்தை குறித்து பேசுறாங்க. ஆனா தப்பாக போதித்து தவறான சிந்தனையோட அவங்க எண்ணங்களோட போதிக்கும் போது அது பிசாசின் உபதேசம். வசனப்படி இல்லாம தங்களுக்கு எண்ணத்தில் தோன்றுகிறபடியே சில போதிப்பாங்க. ஆனா இதை நம்பித்தான் அநேகர் இன்னைக்கு லட்சக்கணக்கான கூட்டங்கள் இன்னைக்கு தேடுறாங்க இன்னைக்கு. ஆனா இதெல்லாம் பிசாசின் உபதேசங்கள். அப்போ பிற்காலங்களை மனசாட்சி சூடுண்ட பொய்யுடைய மாயத்தில சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து, ஆனா சத்தியம் சொல்லும் போது கேட்க மாட்டாங்க. ஆனா மாய்மானமான வார்த்தைகளை பேசும்போது வெயின் பிலாசபின்னு சொல்லப்பட்டிருக்கும். வெயின், வீணான உபதேசங்கள். அது செவி கொடுத்து என்ன பண்ணுவாங்க, விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அப்ப விசுவாசம் விட்டு விலகி போறதுக்கு காரணமே இப்படிப்பட்ட உபதேசம் கேட்கும் போதும் அதை உள்வாங்கி கொள்ளும் போது விசுவாசத்தை விட்டு விழுந்து போவார்கள். அநேகர் விசுவாசத்தை விட்டு விலகி போறதுக்கு காரணமே அதுதான். யூடியூப்ல அநேக தவறான போதகங்களை கேட்டு, ஆனா சில நினைப்பாங்க பெரிய பெரிய போதகர் அல்லவா அவர்கள், பரிசுத்தாவை பெற்றவர்கள் தான், அதனால கேட்கலாம் என்று சிலர் தவறாக நினைத்து அதை அங்க உபதேசம் கேட்டு விழுந்து விடுகிறார்கள். அதனால ஒருபோதும் யூடியூப்ல சிலர் போதிக்கிற இன்னைக்கு தவறான உபதேசங்கள் இருக்குது. உலகம் முழுசும் அநேக கள்ள உபதேசங்கள் எழும்பி இருக்கிறார்கள். கள்ள உபதேசங்கள் கடைசி நாட்கள் இப்படிதான் எழும்பி இருப்பாங்க. பிசாசு சிலரை பயன்படுத்துகிறான். அவர்கள் மூலமா தவறான உபதேசங்களை கொண்டு சிலங்களை வஞ்சித்து அவன் தனது பக்கமாக இழுத்து கொண்டு போறான். ஏன்னா அவனுடைய கடைசி நாட்கள் வந்து விட்டது, அவனுடைய அழிவு வந்து விட்டது, பிசாசு விழுந்து போகிற நாட்கள் வந்து விட்டது. இயேசுவின் வருகையின் போது அவன் விழுந்து போகிறான். அவனுக்கு ஒரு முடிவு உண்டு என்பதை அறிந்து அநேகரை தன் பக்கமாக வசப்படுத்திக் கொள்ளும்படி அவன் தவறான உபதேசங்கள் மூலமாக அநேகர் விசுவாச விலை செய்து கொண்டுதான் இருக்கான். ஆனா நாம் என்ன செய்ய வேண்டும்? வசனத்தை அறிந்து கை கொண்டு நடந்து நாம் கர்த்தருக்குள்ள நிலைத்திருந்து முடிவு நிலைத்து நிற்பதே அவசியமா இருக்கிறது. வாசிப்போம். அதே போல ஆவியானவர் நம்மளை தேற்றுகிற தேற்றவாளன். வாசிப்போம் ஒரு வசனம், யோவான் 14:18 வாசிக்கலாம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன்.
ஆமென். அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க சிஸ்டர். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆமென். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அப்போ நாம பெற்றிருக்கிறோம். அப்போ முத்திரை பெற்றிருக்கிறோமா? இன்னைக்கு வசனப்படி கைக்கடு நடந்தா நாம் எல்லோரும் முத்திரை பெற்றிருப்போம், ஆவியின் கனிகளோட நடப்போம். ஆனா உலகம் அவரை அறியாதனால ஆவியானவர் யார் என்பதை உலகம் அறியாது. அதெல்லாம் அவரை பெற்றுக்கொள்ள முடியாது. உலகத்தின் மக்கள் அவர் அறியாம இருக்கிறாங்க. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள முடியாது. உலகம் என்று சொன்னால் என்ன? அந்நிய ஜனங்களா? இல்ல, இயேசு அறிந்தேன் என்று சொல்லியும் கூட கற்பனைப்படி நடக்காதவர்கள், ஆவியானவர் பெற்றுக்கொள்ளாதவன் யாரா இருக்க முடியும்? வசனமே தெரியல, வசனத்தை கை கொள்ளி நடக்கவே முடியல அவனால. அவனும் உலகத்தாரதான் இருப்பான். உலகத்தோட ஒத்து போகிற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவன் உலகத்தாரனா இருப்பான். உலகம் என்று அவனை தான் சொல்ல முடியும். அப்ப உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் கூட இன்னைக்கு அறியாம இருக்கிறாங்க. ஆவியானவர் யார் என்பதை இன்னைக்கு உலகத்தில் அநேக மக்கள் கிறிஸ்தவர்கள் அறியாம தான் இருக்கிறாங்க இன்னைக்கு. அதெல்லாம் அவங்களும் பெற்றுக்கொள்ள முடியாம தான் இருக்கிறாங்க. ஆனா பெற்றுக்கொள்ளாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஏன்னா அதுதான் முத்திரை. அவர் வரும்போது அந்த முத்திரை நம்ம பார்ப்பாரு. அப்போ அவர் உங்களுடைய வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அப்ப ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரா? நாம் அவரை அறிந்திருக்கிறோம். அதாவது நாம் அவருக்குள்ள அவர் நமக்குள்ள இருக்கிறார். அப்ப அவர் உங்களுடைய வாசம் பண்ணி உங்களுக்குள்ள இருப்பதால் அப்ப நமக்குள்ள ஆவியானவர் வசிக்கிறாரா? நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று வேதம் கூறுகிறது, 1 கொரிந்தியர் 3:16. அப்போ நாம தான் தேவனுடைய ஆலயம். அவர் நமக்குள்ள வசிக்கிறாரா? நாம் பாவத்தை விட்டு விலகி மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞானசாரை பெற்றுக்கொண்டு அவர் பெற்றுக்கொண்டால் அவர் நமக்குள்ள வசிப்பார். நாமும் அவரை அறிந்திருப்போம், அவரும் நம்மை அறிந்திருக்கிறதுனால நாமும் அவரை அறிந்து கொள்ள முடியும். ஆனா உலகம் அவரை அறிய முடியாது. இதுல 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதுல 26 வாசிங்க. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாக தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆமென். அதே போல அவர் நமக்குள்ள வந்துட்டாரா? என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து. இயேசு கிறிஸ்து நேரடியா இந்த வசனங்களை பேசுகிறார். அவர் சொல்றாரு, என் நாமத்தினால, இயேசு நாமத்தினால பிதா பரிசுத்த ஆவியை உங்களுக்குள்ள அனுப்ப போறாரு. அப்போ வந்திருக்கிற யாரு நமக்குள்ள? அதே இயேசு கிறிஸ்து தான் நமக்குள்ள ஆவியானவராக வந்திருக்கிறார். அன்னைக்கு சொன்னாரு, நமக்குள்ள வந்திருக்கிறார். இன்னைக்கு அவர் என்ன பண்ண போறார்? நமக்குள்ள இருந்தாலும் நமக்கு சகலத்தையும் போதிப்பார். போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நினைப்பூட்டு எச்சரித்து விழித்துக் கொள்ளும்படி அவர் ஆவியினர் நம்மளை நினைப்பூட்டு விழித்துக் கொள்ளும்படி நமக்கு போதிப்பார். அவரே நமக்குள்ள இருந்து போதிக்க போறாராம். அப்ப ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா நம்முடைய கண்கள் திறக்கப்படும். வரும் காரியங்களை அறிந்து கொண்டு நாம் விழிப்புடன் இருந்து விழித்திருக்க முடியும். வாசிப்போம். இதுல 15:26, யோவான் 15:26 வாசிங்க. பிதாவினிடத்திலே நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறோம் ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். ஆமென். இயேசு கிறிஸ்து கூறுற என்னை குறித்து சாட்சி கொடுப்பாராம். யாரு? பிதாவினிடத்தில் நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும். அவர் தான் அனுப்ப போறேன்னு சொன்னாரு. இயேசு கிறிஸ்து இருக்கும்போது பூமியில அவர் தான் சொன்னாரு, நான் உங்களுக்கு அனுப்ப போறேன். அப்ப வந்தவர் யாரு? அவர் தான் சொன்னாரு, நான் தான் உங்களுக்கு வரப்போகிறேன்னு சொன்னாரு. அப்போ பிதாவினிடத்தில் புறப்பட்டு வருகிற சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பாரா? யாரை குறித்து? இயேசு கிறிஸ்து குறித்து சாட்சி கொடுக்க போறது யாரு? ஆவியானவர். அப்ப நமக்குள்ள இருந்து ஆவியானவர் யாரை குறித்து பேச போகிறார்? இயேசு கிறிஸ்து பத்தி தான் பேச போகிறார். அப்ப நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா? அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் சாட்சி கொடுப்பார் நமக்குள்ள இருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல அவர் நமக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ள முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். இந்த முத்திரை ரொம்ப அவசியம். வாசிப்போம். ரோமர் 8:26-27. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆமென். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார்.
அப்ப ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரா? அவர் என்னென்ன செய்ய போகிறார்? நமக்கு பலவீனம் இருக்குது, அவர் நல்லாவே தெரியும். ஆனா பலவீனத்தில் நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார் அவர். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால். அப்போ பாருங்க, நம்ம ஜெபம் பண்ணும்போது கூட நமக்கு ஹெல்ப் பண்றார். அப்போ ஆவியானவர் நமக்கு ஹெல்ப் பண்றவரா இருக்கார். நமக்கு ஹெல்ப் பண்றது வேற யாரும் தேவையில்லை, அவரே நமக்குள்ள இருந்து ஹெல்ப் பண்ணுவாராம். எப்படி நம்ம வேண்டுதல் செய்ய வேண்டும்? ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெரும் மூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அவர் நமக்குள்ள இருந்தே வேண்டுதல் செய்வாராம். அதே போல ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் அவர் தேவனுடைய சித்தத்தின்படி நமக்காக ஜெபம் பண்ணுவார். நம்ம ஜெபம் பண்ணும்போது கூட நமக்கு தெரியாது, ஆனா ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாருன்னா நாம் எப்படி ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும் என்று நமக்குள்ள இருந்தே அவர் வேண்டுதல் செய்வாராம். அதே போல இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவிய சிந்தை என்னதென்று அறிவார். அப்ப நமக்கு ஒரு ஹெல்ப்பரா உள்ள இருப்பார். அப்ப பரிசுத்தாவி நமக்குள்ள இருந்தார்னா நமக்கு உதவி செய்வாராம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 11-12. மனுஷனுள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். ஆமென். பவுல் சொல்றாரு, நாங்களும் உலகத்தின் ஆவியை பெறாமல், நாங்க உலகத்தின் ஆவியை பெறல, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டகளை அறியும்படிக்கு. அப்ப உலகத்துக்குரிய உலக சிந்தனையோடு இருப்பான், உலகத்துக்குரிய அறிந்திருப்பான், ஆனா தேவனுக்குரியகளை அறிய மாட்டான். ஏன்னா தேவனுடைய ஆவியை பெறாதவன் தேவனுக்குரிய அறிய மாட்டான், உலகத்துக்குரிய மட்டும் தான் அறிந்திருக்கான். அதனால இயேசுவின் வரை கூட அவன் அறிய மாட்டான். ஆனா பவுல் கூறுகிறான், நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறல, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டகளை அறியும்படிக்கு, அந்த ரகசியங்களை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம் என்று பவுல் கூறுகிறார். அப்ப மனுஷனில் உள்ள ஆவி என்று மனுஷனில் எவன் மனுஷக்குரியவளை அறியான். அதே போல தேவனுடைய ஆவி என்று ஒருவனும் தேவனுக்குரியவளை அறிய மாட்டான். அப்ப தேவனுக்கு கூடிய ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்க வேண்டும். அப்போ எனக்குள்ள ஹோலி ஸ்பிரிட்டே இல்லைன்னா இந்த தேவனுடைய ரகசியம் ஒருபோதும் நான் அறிந்து கொள்ளவே முடியாது, அது அசாத்தியம். அப்ப நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்க வேண்டும். இந்த வேதத்தை நல்லா வாசிக்கிறோம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் நல்லா வாசிக்கிறேன், பைபிளை வாசிக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே விளங்க மாட்டேது பிரதர், ஒண்ணுமே புரியல பிரதர்ன்னு சொல்லுவாங்க. அது காரணம் என்ன? ஆவியானவர் பெற்றிருக்க வேண்டும். அப்ப தேவனு கூறியவளை அறிய வேண்டுமா? அப்ப தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு வேத வாக்கியத்தின் மூலமாக நாம் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்க வேண்டும். அப்ப ஹோலி ஸ்பிரிட்டை பெற்றுக்கொண்டால் அந்த ரகசியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்கு வெளிப்படுத்துவார் எல்லாமே. ஏன்னா பேசுகிறது யாரு? அப்ப இந்த ஒவ்வொரு வசனமும் நம்மள பேசும், அதுக்கு ஜீவன் உண்டு. ஒவ்வொரு வசனத்துக்கும் அதுக்கு லைஃப் இருக்குது, ஜீவன் உண்டு, அது நம்மோடு பேசுவோம். அப்ப பேசும்போது ரகசியங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்வது அவசியம். அப்போது அந்த ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த ரகசியங்களை அறிந்து கொண்டால் நாம் விழித்து கொண்டு எச்சரிக்கை பெற்று வரும் வரைக்கும் நாம விழிப்போடு இருக்க முடியும். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 12-15 வாசிக்கலாம். 12-15 1 கொரிந்தியர். வாசிங்க வாசிங்க சிஸ்டர். காலான் நான் கையா இராதபடியினால் நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால் அதனால் அது சரீரத்தின் அவயமாய் இராதோ? காதானது நான் கண்ணா இராதபடியினால் நான் இதுதானே இல்ல சிஸ்டர், ஒரு நிமிஷம். எபிரேயர் 10:29 வாசிங்க. எபிரேயர் 10:29. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். ஆமென். ஆமென். ஒரு நிமிஷம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். அப்ப ஒரு தடவை கர்த்தரை நம்ம ருசித்து பார்த்து அவரை அறிந்து பரிசை பெற்று பின்பு விரோதமாக நம்ம துக்கப்படுத்தி அவர் வசனப்படுத்தி பின்வாங்கி போகும்போது நம்ம அவரை அவமானப்படுத்துகிற காரியமா இருக்குது இல்லைங்களா? அப்ப முன்ன நம்ம ஆரம்பத்துல ஒரு சில பேர் முதல்ல வரும்போது இயேசு விசுவாசிக்கிறோம்பா,
அவர்தான் உண்மையான தேவன், சத்தியத்தை அறிந்து இது உண்மையான சத்தியம் என்று விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று வருவாங்க. சில நாட்கள் அவங்க வசனத்தில் நிற்க முடியாம உலக போன போக்கிலே நடந்து கொண்டு போகும்போது அவேத்தை அதிகமாக ஆராயாம அதை அறியாதபடிக்கு அவர் கண்கள் மூடப்படும் போது உலகத்தோட ஒத்து போகும்போது சில விழுந்து போகிறார்கள், வழிவிலிக்கு போகிறார்கள். ஆனா அவர்கள் என்ன செய்கிறார்? தேவனை மறுபடியும் அவரை காலில் அவரை அவமானப்படுத்துகிற காரியமா இருக்குது. தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கை ரத்தத்தை என்ன பண்றாங்களாம்? அசுத்தம் என்றும் எண்ணி கிருபையின் ஆவியை, யாரையாம்? கிருபையின் ஆவியை என்ன பண்றாங்களா? நிந்திக்கிறவன். அவங்க நிந்திக்கிறாங்களா தேவனுடைய ஆவியை? எப்படி? எவ்வளவு கொடிதான ஆக்கணைக்கு பாத்திரவான்களா இருப்பார்கள். அப்போ பரிசுத்தாவை நம்ம துக்கப்படுத்த முடியும். துக்கப்படுத்து அவர் நிந்திக்கிறது கூட துக்கப்படுத்த காரியம். ஒரு தடவை சத்தியத்தை அறிந்தும் பின்வாங்கி போகும்போது தேவனுக்கு விரோதமா கொடி ஏற்றும் போது தேவனும் அவங்க விரோதமா சத்துருவாக மாறுவான்னு சொல்லி ஆரம்பத்துல வாஸ்தம். அப்ப உடன்படிக்கை ரத்தத்தை என்ன பண்றாங்க? அவங்க அசட்டை பண்ணினார்கள். அது அசுத்தம் என்றும் எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறன் எவ்வளவு கொடிதான ஆக்கணைக்கு பாத்திரமா இருப்பான்னு தேவன் எச்சரிக்கிறார். அப்படி செய்யக்கூடாது. அப்படி செய்தால் கொடிதான ஆக்கணைக்கு பாத்திரவானா இருப்பார் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார் அப்படிப்பட்டவர்களை. வாசிப்போம். அடுத்தது, நம்முடைய இருதயங்களை கடினப்படுத்தக்கூடாது என்று தேவன் எச்சரிக்கிறார். கர்த்தர் பேசும்போது சில நேரங்களை சிலர் என்ன பண்றாங்க? தங்கள் இருதயங்களை மறைத்துக் கொடுக்கிறார். அது கேட்க மனதில் போல கேட்கறது விருப்பம் இல்லாத கேட்பாங்க சில பேர். அப்ப எப்படி கடிதப்படுத்த முடியும்? வசனம் பேசும்போது அது எனக்கலப்பா, எப்படி தன் முகத்தை திருப்பிக் கொள்வது போலவே தங்கள் இருதயங்களை திருப்பிக் கொள்வார்கள். வாசிப்போம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7-11. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். ஆமென். ஆமென். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே அவர் என்ன சொல்கிறாரா? இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால், இன்னைக்கு நாம் அவருடைய சத்தத்தை கேட்கிறோமா? கேட்டால் வனாந்தரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலே நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அன்னைக்கு அப்படிதான் செஞ்சாங்களா? அவங்க என்ன பண்றாங்க? அவரை கோபம் மூட்டினார்கள். இஸ்ரேல் மக்கள் தேவனை கோபம் மூட்டி வனாந்தர அழிக்கப்பட்டார்கள். நடந்தது போலவே உங்கள் இருதயங்களை கடினப்படுத்த கூடாது என்று எச்சரிக்கிறார். அன்னைக்கு அவங்க என்ன பண்றாங்க? அந்த மக்கள் கர்த்தருக்கு விரோதமாக என்ன பண்றாங்க? முறுமுறுத்து அவர் விசுவாசிக்காம போயிட்டாங்க. கோபம் மூட்டினார்கள். வனாந்தரத்துல அவங்க விழுந்து போனான்னு சொல்லி பார்க்கணும். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷம் காலம் என் கிரியைகளை கண்டார்கள். 40 வருஷம் கர்த்தருடைய கிரியைகளை கண்டாங்களாங்க. ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர் எப்போதும் வழிவிலி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று கோபத்தில் ஆணையிட்டேன். அவங்களை அவங்க மேல ஆண்டவர் கோபம் கொண்டாரு. ஏன்னா அவங்க கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுப்பு செய்தார்கள். அவர் வனாந்தரத்துல அருமையா வழி நடத்தி வந்தார். 40 வருஷம் மன்னவனால் போஷித்தார். அவர் சுமந்து கொண்டு வந்தார் கர்த்தர். ஆனாலும் கூட அவர் விசுவாசிக்காம முறுமுறுப்பினால் விழுந்து போனார்கள். அவரை கோபம் மூட்டினார்கள். அதனால ஆண்டவர் சொல்றாரு அந்த மக்களை பார்த்து, அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதல், அவருடைய இளைப்பாறுதல் காலம் வரப்போகிறது, தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறது, அந்த இளைப்பாறுதலுக்குள்ள அவர்கள் யாரும் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் என்று அந்த பாயிண்ட் பண்ணி தான் இங்க பேசுறார் ஆண்டவர். ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க? கர்த்தருக்கு விரோதமாக விரோதமாக போர்க்கொடியை தூக்கினார்கள். அவருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். வழி விலகி போனார்கள். வழிவிலகி போகிற இருதயமுள்ள ஜனம் என்று அவளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. என்றும் கூட அதே போலதான் இன்னைக்கு அநேகர் வசனத்தை சொல்லும் போது இன்னைக்கு உலகத்துல இது சத்தியம் என்று சொல்லும் போது சிலர் கடினப்படுத்துகிறார்கள். இதை கேட்க மனதில்லை. சிலர் நான் நீ இவ்வளவுதான் சொல்லுப்பா, நான் அந்த கட்டட சபைக்கு தான் போவேன். ஏன்னா எனக்கு என்ன தேவை? எனக்கு ஆதாயம் எதுவோ நான் அதை தேடுவேன். என் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு தேவையான சௌக்கியங்கள், அதே போல எனக்கு கல்யாணத்துக்கும், அதே போல அது கிரேவேர்டுக்கும் எனக்கு பெனிஃபிட் இருக்குதா? இந்த பெனிஃபிட்ல இருந்தா மட்டுமே நான் அங்க போகிறேன். எனக்கு பெனிஃபிட் தான் அவசியம்
எனக்கு இதுதான் முக்கியம் என்று சில கடினப்படுத்தி தான் தங்கள் வழிகளில் தான் போகிறாங்க. சத்தியத்தை கேட்டும் கூட உணர்ந்தபடிக்கு கடினப்படுத்தி தங்கள் இருதயங்களை வழி வெளியே போகிறார்கள் அநேகர். ஆனால் கர்த்தர் அவர் வரும்போது கண்டிப்பா நியாய தீர்ப்பு நாளிலே இதுக்கெல்லாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. ஆனா மன்னிக்க முடியாத ஒரு பாவம் இருக்குது. அநேக பாவங்கள் இவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் கர்த்தர் மன்னித்து விடுவார். பெரிய பெரிய பாவங்கள், விபச்சாரம், வேசித்தனை, இப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு சில பேர் மனம் திரும்பும் போது பெரிய பாவம் என்றாலும் சரி, சிறிய பாவம் என்றாலும் கர்த்தர் மன்னிக்கிறார். மனம் திரும்பும் போது கர்த்தர் முழுமையாக அவர்களை மன்னிக்கிறார். ஆனா மன்னிக்க முடியாத ஒரு பாவம் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். இந்த விஷயத்துல அநேக கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும் என்றுதான் இது வெளிப்படுத்துற ஆண்டவர். வாசிப்போம் மத்தேயு 12:32. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. ஆமீன். ஏசப்பா சொல்றாரு, டைரக்டாவே இந்த மக்களை பார்த்து சொல்றாரு, எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இது நேரடியாக இயேசு கிறிஸ்து அந்த மக்களோட பேசி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பார்த்து, மனுஷகுமாரனை பார்த்து அவருக்கு விரோதமாக எதுனா வார்த்தை சொன்னா அதை நான் மன்னிக்கிறேன் தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. அதனால சிலர் இன்னைக்கு உலகத்துல இது அறியாம தான் விழுந்து போகிறார்கள். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். மன்னிக்கப்படாத ஒரு பாவம். சிலர் ஆவியானவர் துக்கப்படுத்தும்படி அவருக்கு விரோதமாக பேசுகிறார்கள், தகாத வார்த்தைகள். ஆனா அப்படிப்பட்ட பாவங்களை ஆண்டவர் சொல்றாரு மன்னிக்கப்படாது. ஏன்னா அவங்க யாருக்கு விரோதமா பேசுறாங்களா? பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசுகிறார்கள். ஏன்னா பரிசுத்த பெற்ற மனுஷருக்கு விரோதமாக பேசுறாங்க கூட அதே போல மன்னிக்கப்பட மாட்டாது. ஒரு சில பேர் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி நடக்கிற பிள்ளைகளை பார்த்து, உண்மையான கற்பனை கை கொண்டு நடக்கிற பிள்ளைகள் சேஷர்களை பார்த்து சில தூஷிப்பார்கள். ஆனா டிசைபல்ஸா இருக்கிற நம்ம கூட பார்த்து ஒரு சில பேர் அவங்களை தூஷித்தார்கள். நீங்க எல்லாம் கள்ள போதகர்கள், நீங்க ஜெகோவா விட்னஸ், நீங்க எல்லாம் பரிசா பெறல அப்படின்னு சொல்லி அநேக தூஷிக்கிறவர்கள் உண்டு. ஆனா தூஷணம் சொல்லும் போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். அவர் யார தூஷிக்கிறார்கள்? அந்த மனுஷரே அல்ல, பரிசுத்த பெற்ற அந்த மனுஷரை தூஷிக்கிறாங்க. அப்ப யாருக்கு விரோதம் பேசுறாங்களாம்? அப்போ ஒரு இயேசுவின் பிள்ளைய தூஷிக்கும் போது, உண்மையான இயேசுவின் பிள்ளைய தூஷிக்கும் போது அந்த 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 மனுஷனை தூஷிக்கல, அப்போ ஹோலி ஸ்பிரிட் தான் அவங்க தூஷிக்கிறார்கள். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதம் பேசினா அது மன்னிக்கப்படும். ஆனா பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. அப்ப மன்னிக்கப்படாத ஒரு குற்றம் உண்டு. அதுதான் ஹோலி ஸ்பிரிட்டுக்கு விரோதமா பேசவும் கூடாது. பேசினால் அதை மன்னிக்க மாட்டேன்னு ஏசப்பா சொல்றாரு அந்த மக்களை பார்த்து. வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 7:9-10 வாசிக்கலாம். இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. ஆமீன். ஆமீன். நாம் ஏதாவது ஒரு விஷயத்துல தேவனை துக்கப்படுத்தி இருக்கிறோமா? ஆண்டவரே, உனக்கு விரோதமா பேசி இருக்கிறோம், உனக்கு விரோதமாக நாம இதையெல்லாம் செய்து இருக்கிறோம், நான் இன்றைக்கு இந்த வசனத்தை அறிந்து நான் மனம் திரும்பேன்னு சொல்லி நமக்கு உள்ளத்துல குத்தப்படும் போது ஒன்றே ஒன்றுதான் செய்ய வேண்டும். நீங்கள் துக்கப்படுவதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவான துக்கப்படுவதற்காக சந்தோஷப்படுகிறேன். அப்ப மனம் திரும்புவதற்கு ஏதுவான துக்கம் நமக்கு உண்டானால் அது நல்லது. பவுல் கூறுகிறார், மனம் திரும்புவதற்கு ஏதுவான துக்கம் பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். ஏன்னா நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்கள். தேவனுக்கேற்ற துக்கம் என்ன பண்ணோம்? அப்ப நான் ஆண்டவருக்கு பாவம் செய்து விட்டேன், நான் இன்னைக்கு வசனத்தை கேட்டேன், அதனால துக்கம் அடைந்து கண்ணீர் விட்டு மனம் திரும்பும் போது தேவனுக்கேற்ற துக்கம் என்ன நடக்கும்? பின்பு மனசாப்படுவதற்கும் இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்பலை உண்டாக்குகிறது. அப்ப தேவனுக்கேற்ற துக்கம் அடையும் போது நான் ஆவியானவர் துக்கப்படுத்தி விட்டேன், அவர் விரோதமா பேசிவிட்டேன், நான் மனம் திரும்ப வேண்டும், நான் இவ்வளவு நாள் அறியாம இருந்தேன், அவர் நான் எண்ணம் போன போக்கே நான் போய்கொண்டிருந்தேன் இத்தனை நாள், ஆனா இன்னைக்கு நான் உணர்ந்து கொண்டேன், தேவனை நான் துக்கப்படுத்தி விட்டேன் என்று மனம் திரும்பும் போது என்ன நடக்குமா? நமக்கு ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்பலை உண்டாக்கும் அது. ஆனா லௌகிக துக்கம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. லௌகிக துக்கம், உலக பிரகாரமான மாம்ச துக்கம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. அது இருந்தா அந்த மரணத்தை உண்டாக்குமா? ஆனா நமக்கு எப்படிப்பட்ட துக்கம் இருக்க வேண்டும்? மனம் திரும்பலுக்கு ஏதுவான துக்கம் இருக்க வேண்டும். அது அவசியம். அது என்ன நடக்கும்?
மனம் திரும்பலை உண்டாகும். முழுமையான மனம் திரும்பலை உண்டாக்கி அது ரட்சிப்புக்கு ஏனவாத மனம் திரும்பலை உண்டாக்குமா. அப்படி இப்படிப்பட்ட துக்கம் நல்லது என்று பவுலும் கூறுகிறார். அப்ப ஒருவேளை நம்ம ஆவியானவருக்கு விரோதமாக நம்ம அநேக பாவம் செய்து உண்டாலும் ஒரே ஒண்ணுதான் செய்ய வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். துக்கம் அடைஞ்சு ஐயோ நான் உமக்கு விரோதம் பாவம் செய்து விட்டேனே, இவ்வளவு நாம அறியாம இருந்தனே என்று மனம் கசந்து அழுது மனம் திரும்பும் போது அது ரட்சிப்புக்கு ஏதுவான மன திரும்பலை உண்டாக்கும் என்று பார்க்கிறோம். அடுத்தது, ஆனா இந்த பரிசுத்தாவினை எல்லாருமே பெற்றுக்கொள்ள முடியாது, முத்திரை எல்லாருமே பெற்றுக்கொள்ள முடியாது. மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரை என்று பார்த்தோம், அவரை எல்லாருமே பெற்றுக்கொள்ள, உலகம் அவரை பெற்றுக்கொள்ள முடியாது. அதே போல அவர் அறிந்தாலும் கூட, இயேசு அறிந்தேன் என்று சொல்லாலும் கூட பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா யார் பெற்றுக்கொள்ள முடியும்? வாசிப்போம். அப்போஸ்தலர் 5:32 வாசிக்கலாம். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். ஆமென். பாருங்க, தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி. அப்போ தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்கள் மட்டும்தான் பரிசுத்தாவியை கொடுக்கிறாராம். கீழ்ப்படியாதவருக்கு கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியாது என்று நல்லா கிளியரா இருக்குது வசனம். அப்போ இதனால ஒருத்தர் அறிந்து கொள்ள முடியும். ஒரு மனுஷனை பார்க்கும்போது கிறிஸ்துவன் சொல்றானா, அப்ப அவன் வசனப்படி நடக்கிறானா, கற்பனை கை கொண்டு நடக்கிறானா, கை கொண்டு நடந்தால் அவன் கிரியை மூலமா அறிந்து கொள்ள முடியும். இவன் தேவனுடைய பிள்ளை, அவன் கற்பனை நடக்கிறான், வசனத்தை கீழ்படி நடக்கிறான் என்று அறிந்து கொள்ளும் போது அவன் பரிசுத்தாவை பெற்று ஆவின் கனிகளோடு நடப்பான் அவன். அப்ப ஒரு மனுஷன் மனம் திரும்பி கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாம ஞானஸ்நானம் பெற்று மனம் திரும்பி முழுமையான மனம் திரும்பி அடைந்து பெற்றுக்கொண்டு ஆவின் கனிகள் நடக்கும் போது அவனை அறிந்து கொள்ள முடியும், அவனுக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் இருக்குதா இல்லையா என்று ரொம்ப ரொம்ப கிளியரா அறிந்து கொள்ள முடியும். வசனம் கூறுகிறது, யார் பெற்றுக்கொள்ள முடியுமா? தேவன் தமக்கு கீழ்ப்படுகிற, அப்ப கீழ்ப்படுகிற பிள்ளைகள் மட்டும்தான் ஹோலி ஸ்பிரிட் பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதவாக்கியம் கூறுகிறது. அப்போ அந்த முத்திரை யார் பெற்றுக்கொள்ள முடியும்? கீழ்ப்படிந்தால் மட்டுமே, வசனத்தை கீழ்ப்படிந்தால் மட்டுமே, மனுஷனுக்கு அல்ல, முக்கியமா தேவனுக்கு கீழ்ப்படியதே அவசியம் என்று பார்க்கிறோம். வாசிப்போம். அதே போல அப்போ ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 14-15 வாசிக்கலாம். ரோமர் 8:14-15. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமென். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் யாரா? தேவனுடைய புத்திரன். அப்ப நாமெல்லாம் தேவனுடைய புத்திரனா? ஆம், நாம் தேவனுடைய புத்திரர்களா இருக்கிறோம். ஏன்னா நாம் யாரும் நடத்தப்படுகிறோம்? மனுஷனால் அல்ல, தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறோம். அதனால நம்ம வசனத்தை கீழ்ப்படுகிறோம். அப்ப வசனத்தை கீழ்ப்படுகிற அத்தனை பேருமே தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல. அப்ப நம்ம ஒரு காலத்துல அடிமையா இருந்தோம், பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், பயத்துல இருந்தோம். ஆனா இன்று அல்ல, பாவத்துக்கு அடிமையா இருந்த நாம எல்லாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். சத்தியத்தும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும் என்று வேத வாக்கியம் கூறுகிறது போலவே சத்தியத்தை அறிந்த பின்பு நாம் பாவத்திலிருந்து விடுதலாக்கப்பட்டிருக்கிறோம் என்று. அதனால் நாம் ஒளியின் பிள்ளை நம்ம நடக்கிறோம் இன்னைக்கு. அதனால அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவை பெற்றிருக்கிறோம் நம்ம எல்லாருமே. இன்னைக்கு எப்படி இருக்கிறோமா? நாம அப்பா பிதான்னு கூப்பிடும்படி அந்த புத்திர சுவீகாரத்தின் ஆவையை நம்ம எல்லாரும் பெற்றிருக்கிறோம். அப்ப ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்கிறார் இன்னைக்கு. அதனால நம்ம அவரை அப்பா பிதாவை கூப்பிடத்தக்க அப்படிப்பட்ட ஆவை பெற்றுக்கொள்ளும் என்று வேதம் கூறுகிறது. வாசிப்போம். அடுத்தது யோவான் 16:13 வாசிக்கலாம். ஜான் 16:13. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆமென். ஆமென். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, அவர் வந்தாருனாக்கா நமக்குள்ள என்ன நடக்குமா? சகல சத்தியத்துக்குள்ள நம்ம உங்களை நடத்துவார். இதுதான் ரொம்ப முக்கியம். ஆவியன் நமக்குள்ள வந்துட்டாரா அவர் என்ன செய்வார்? அவர் சத்தியத்தின்படி சத்தியத்துக்குள்ள நம்ம நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்ப தீர்க்கதரிசின்னு யார சொல்ல முடியும்? நம்ம ஒரு தீர்க்கதரிசி தேடணுமா? நீங்க ரொம்ப பெரிய தவறு செய்யறாங்க. இன்னைக்கு வருங்காலத்தை அறிந்து கொள்ளும்படி ஒரு குறி சொல்லுங்களை தேடுற போலதான் சில
ஒரு தீர்க்கதரிசிகளை தேடுற போலதான் இவன் ஒரு தீர்க்கதரிசி, அவன் தீர்க்கதரிசின்னு சொல்லி அவனை தேடுறாங்க. அவங்ககிட்ட போய் என்ன பண்றாங்க, குனிஞ்சு தலைமையில கை வச்சு எனக்கு ஜெபிங்க, ஜெபித்தாலே அந்த வருங்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி ஏமாற்றப்படுகிற ஒரு காரியம் தான் இன்னைக்கு. ஆனா தீர்க்கதரிசின்னு வந்து இன்னைக்கு ஒருவனும் கிடையாது. ஸ்பெஷலா தீர்க்கதரிசனம் வரம் உண்டு. அப்ப வேதமே ஒரு பெரிய தீர்க்கதரிசனமா இருக்குது. வேதத்தின் மூலமாக ஆண்டவர் அநேக காரியங்களை வெளிப்படுத்துவார். நீங்க பாக்குறோம், வரும் காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பாராம். அப்ப வருங்காரியங்களை அறிவிப்புக்க போறது யாரு? ஆவியானவர் நமக்கு அறிவிப்பார். வேதத்தின் மூலமாக, வசனம் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துவார். அதான் நமக்கு ஒரு தீர்க்கதரிசி என்று ஒருவனை தேடி போகக்கூடாது. ஒரு மனுஷனை தீர்க்கதரிசனம் வரம் உண்டு. அது சபையில பக்தி புத்தி அடைவதற்காக சிலரை அவர் எபேசியர் 4:13 படி, 14 படி, 12 படி அநேகரை வந்து சிலரை வந்து ஏற்படுத்தி இருக்கிறார். தீர்க்கதரிசனம் வரம் உண்டு. ஆனா தீர்க்கதரிசி என்று தன்னை மெச்சி கொள்ளும்படி ஒருவனும் கிடையாது இன்னைக்கு. இதுதான் அநேக தேடி போறாங்க. ஆனா பரிசுத்த ஆவி பெற்ற பிறகு என்ன நடக்கும்? சிலர் நினைக்கிறாங்க, பரிசுத்த ஆவி பெற்ற பிறகு திடீர்னு எனக்கு அந்நிய பாஷை வந்துடும், அதுதான் ஒரு அடையாளம் நினைக்கிறாங்க. ஆனா வேதம் கூறுவது அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உலகத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, முதல்ல நடக்க போற காரியம் என்ன? இதுதான் ஒரு மிகப்பெரிய அடையாளம். ஒரு காலத்துல நம்ம பயந்தவர் போல இருந்தோம், பயத்துல இருந்தோம், மரண பயத்துல நம்ம எல்லாரும் வேதம். அப்ப பரிசுத்த ஆவி வந்த பிறகு நமக்கு என்ன நடக்குமா? பலன் அடைவோம். நமக்கு உள்ள தைரியம் வரும். யூ வில் ரிசீவ் த பவர். ஒரு காலத்துல பயந்து நடுங்கி கொண்டிருந்தோம், பயத்தினால, மரண பயத்துல. ஆனா அவர் வந்த பிறகு நமக்குள்ள அந்த பயம் கிடையாது. பயம் வெளியே போகும். நமக்குள்ள வந்து பலன் கிடைக்கும். பலன் கிடைத்தா என்ன நடக்கும்? எருசலேம், யூதா முழுவதும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரிந்தமும் யாருக்கு சாட்சியா இருப்போம்? அவருக்கு சாட்சியா இருப்போம். நம்ம இயேசு கிறிஸ்துக்கு நம்ம சாட்சியா இருப்போம். இதுதான் வந்து ஒரு பெரிய அடையாளம் சொல்லி பார்க்கலாம். அதே போல ரோமர் 5:5 வாசிக்கலாம். ரோமர் 5:5, ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். ஆமென். பாருங்க, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, அந்த முத்திரையினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களை ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். அப்போ நம்முடைய இருதயங்களை ஊற்றப்பட்டுக்கிறதுனால அந்த முத்திரை, அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாதுன்னு சொல்லி பாக்குறோம். ஒருபோதும் நம்மளை வெட்கப்படுத்தாது. ஏன்னா அது எங்க ஊற்றப்படுகிறதா? நம்ம இருதயங்களை ஊற்றப்பட்டுகிறது. அப்ப ஹோலி ஸ்பிரிட் எங்க வந்து வசிக்கிறார்? நம்ம இருதயங்களை சொல்லி பாக்குறோம். வாசிப்போம். 1 பேதுரு 4:14 வாசிக்கலாம். 1 Peter 4:14. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆமென். நமக்குள்ள அந்த முத்திரை இருந்தால், ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள இருந்தால், பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். அதனால என்ன நடக்கும்? ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். நம்ம மேல தங்கி இருக்கிறதுனால நாம தான் பாக்கியவான்களா. ஏன்னா இயேசு கிறிஸ்து நிமித்தமாக நாம நிந்திக்கப்படுகிறோம், அவமானப்படுகிறோம், கொலை செய்யப்படுகிறோம். இதெல்லாம் நடந்தா நாம் பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்துக்காக இந்த பாடு அனுபவிப்பது நல்லது என்று பார்க்கிறோம். அதனால அவர் நம்ம மேல தங்கி இருக்கார். யாரும்? மகிமையுள்ள ஆவியானவர் நம்ம மேல தங்கி இருக்கிறதுனால நாம தான் பாக்கியவான்கள். ஏன்னா அவங்களால தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறாராம். இவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. அப்போ ஆவியானவர் நம்ம மூலமாக நாம் படுகிற நிந்தை நிமித்தமாக உங்களாலே அவர் என்ன பண்ணுகிறார்? மகிமைப்படுகிறார். சவுலுடைய ஒரு விஷயத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15, 20-25. 20-25 வாசிப்போம். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளில் பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கலும் செவிகொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பிள்ளை சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உடைய வார்த்தைகளையும் மீறினதனாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடு கூட திரும்பி வாரும் என்றான். ஆமீன். சாமுவேல்
சாமுவேல் வந்து சவுலை எச்சரிக்கிறார். கர்த்தருக்கு விரோதமா நீ பொல்லாப்ப செய்தார் என்று சொல்லும் போது சாமுவேல் வந்து சவுல சொல்லும் போது சவுலுக்குள்ள உன் மனம் திரும்பலே இல்ல. ஆமா நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை இல்லாம அவன் எக்ஸ்கியூஸ் பண்றதா சொல்றான். நான் செய்தது சரிதான் நியாயப்படுத்தப்பட்டுதான் பேசுறான். அப்போ சாமுவேல் சொல்றாரு, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுவதை விட பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? ஒருபோதும் பிரியமா இருக்காதே. இதோட எது பெருசு? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடவுளின் நினைத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலே உத்தமம் சொல்லி சாமுவேல் சொல்றாரு. நீ இதெல்லாம் செஞ்ச, பலி செலுத்தல, இதை செஞ்ச, அதை செஞ்சான்னு சொல்லி இதெல்லாம் விட எது முக்கியமா இருக்குமா? கீழ்ப்படிதான் ரொம்ப முக்கியம் சொல்லி சவுலுக்கு சாமுவேல் எச்சரிக்கிறார். ஆனா இதெல்லாம் செஞ்சதுனால கண்டிக்கும் போது சவுல் மனம் திரும்பவே இல்லை. அதெல்லாம் என்ன நினைச்சு பார்ப்போம். ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் அடுத்த அதிகாரம் 16-14 வாசிக்கலாம். 16-14. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. ஆமீன். பாருங்க, அதாவது கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம் நடக்குது. இதுதான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயம். சவுல் மூலமா கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இருக்குது. சவுல் வந்து கீழ்ப்படியாம தன் இஷ்டப்படி சாமுவேல் மூலமா ஆண்டவர் அநேக தடவை எச்சரிக்கிறார். எச்சரித்தும் கூட அவர் செவி கொடுக்காம விலகி தன் இஷ்டப்படி காரணம் செய்து கொண்டு கர்த்தருக்கு விரோதம் பொல்லாங்க செய்யும் போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். நீங்கின உடனே என்ன நடந்துச்சுன்னா, கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. கர்த்தரே வந்து என்ன பண்றாரு, அவன் மேல என்ன பண்றாரு, ஒரு பொல்லாத ஆவியை அனுப்புறாரு. இதுதான் ரொம்ப டேஞ்சர். ஏன்னா பாருங்க, ஈவில் ஸ்பிரிட் ஃப்ரம் த லார்ட் சொல்லி இருக்குது. கர்த்தரே என்ன பண்றாரு, அந்த கர்த்தரே அவர் மேல இருந்து விலகி அவரே என்ன பண்றாரு, ஒரு பொல்லாத ஆவிய வந்து ஈவில் ஸ்பிரிட் என்ன பண்றாரு, கர்த்தரே அனுப்புறாரு. அது போய் சாமுவேல் மேல உட்காந்துருது. அப்ப சாமுவேல் இல்ல, சவுல் மேல உட்காந்துருது. சவுல் மேல வந்து அமர்ந்திருக்கும் போது அவன் என்ன பண்றான், அடிக்கடி போய் தாவீதை அனுப்பி தாவீதை கூப்பிடுவான். தாவீது வந்து இசைகளை வாசித்து ஜபிக்கும் போது அந்த பொல்லாத ஆவி விலகி போயிருது. அப்போ இவன் வந்து கர்த்தருக்கு விரோதமா பொல்லாப்பான காரியங்கள் செய்யும் போது எச்சரித்தும் போது கேட்கவே இல்லை. கேட்காத போது கர்த்தரை என்ன பண்றாரு, ஒரு பொல்லாத ஆவியை அவன் மேல அனுப்பிடுறாரு. இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம். ஒரு ஸ்டேஜ்ல வந்து சில பேர் வந்து சொல்லும் போது, வசனம் சொல்லும் போது கேட்க மாட்டேன் வந்து வணங்க காலத்துள்ள ஜனங்களை போல கழுத்தை வந்து திருப்பி கொள்ளும் போது, கேட்காதபடி செவிகளை அடித்துக் கொள்ளும் போது, ஒரு ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் எச்சரித்து கொண்டே வருவார். அதை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கடினப்படுத்தும் போது சவுலுக்கு நடந்தது போலதான் நடக்கும். இது வந்து டவுட்டும் கிடையாது. அன்னைக்கு மாத்திரமல்ல, இன்னைக்கும் கர்த்தர் தான் வந்து செய்வார். ஆனா ஒரு சில பேர் வந்து இது அப்படிதான் கர்த்தருக்கு விரோதமா செய்யறாங்க. கர்த்தர் வந்து 1 முறை 2 முறை 3 முறை எச்சரிக்கிறார், இதை செய்யக்கூடாது, மனம் திரும்ப சொல்லும் போது சில நேரங்கள் டைரக்டாவே பேசுவார். சில நேரங்களை வசனம் மூலமாக பேசும்போது அதை கடினப்படுத்த கூடாது. ஆமாண்டவரே நான் தப்பு செய்து விட்டேன்னு சொல்லி மனம் திரும்ப வேண்டும். இதுதான் தேவனை விரும்புறார். முழுமையான மனம் திரும்புதல் உண்டாகும் போது கர்த்தரை மன்னிக்கிறார். ஆனா மனம் திரும்பலுக்கு பதிலாக கடினப்படுத்தும் போது ஒரு பொல்லாத ஆவி எப்படி சவுல் மேல இறங்கினதோ அதே போலதான் இறங்கி விடும். அதை கர்த்தரே அனுப்புவார். அதனால வந்து சத்தியம் சொல்லும் போது செவி கொடுக்காம விலகி போகும்போது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஆண்டவர் சான்ஸ் கொடுப்பார். ஆனா எல்லா டைமும் சான்ஸ் கிடைக்கும் வந்து அசட்டை பண்ண முடியாது. வாசிப்போம் அடுத்தது. ஆனா நம்ம முக்கியமா கேட்க வேண்டியது, சில பேர் வந்து கர்த்தர்கிட்ட எதை கேட்க கூடாதுன்னு தெரியல. ஆனா முக்கியமா எதை வந்து கர்த்தர்கிட்ட கேட்கணும் ஜெபத்துல நம்ம வந்து அறிந்து கொள்ள வேண்டும். எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாசிக்கலாம். லூக்கா 11:13 வாசிங்க. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போதே பரமபிதானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். ஆமீன். பாருங்க, எதை வேண்டிக் கொள்ளணுமா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்றோம், இதெல்லாம் வாங்கி கொடுக்கும், இதெல்லாம் பிடிக்கும், இப்படிப்பட்ட ஆடைகள் நல்லா இருக்குது, அழகா இருக்குது, இது என் பிள்ளைகள் போட்டா அழகா இருக்கும், அவன் விரும்புகிறான். நம்ம பிள்ளைகளை மாம்ச அநேக காரியங்களை விரும்பி செய்யறோம். அப்போ பெற்றோரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது. அதை மட்டும் நல்லா தெரியுது, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. உங்க பிள்ளைகள் என்னென்ன கொடுத்தா நல்லா இருக்கும், எது உண்மையா எது பிரயோஜனப்படுத்தும் அப்படின்னு நீங்க எல்லாம் அதை மட்டும் ஞானமா அறிந்திருக்கிறீங்க. ஆனா பரமபிதா ஆனவர் தம் இடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம், கேரண்டி சொல்றாரு. டெஃபினட்டா ஆண்டவர் கொடுப்பாங்க. ஆனா எதை கேட்க வேண்டுமா?
ஹோலி ஸ்பிரிட். அப்ப நம்ம முக்கியமா பெற்றுக்கொள்ள வேண்டியது எது? ஆவியானவர். அப்ப நம்ம வேண்டிக் கொண்டு கேட்க வேண்டியது முதல்ல ஆவியானவர் தான் பெற்றுக்கொள்ளும். ஒருவேளை பெற்றுக்கொள்ளாவிட்டால் ஒன்னே ஒண்ணுதான் செய்ய வேண்டும். ஆவியானவரே, நான் இவ்வளவு நாள் என் மாம்சப்படி சிந்தனை நடந்த நாம அறியாம இருந்தேன், நாம் அறிந்து கொள்ள நீர் எனக்குள்ள வந்தரலும். இவனால உலகம் எனக்குள்ள இருந்தது, அது வெளியே போகட்டும், நான் மனம் திரும்புறேன் என்று தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்து மனம் திரும்பி ஆவியானவர் கேட்கும் போது அவர் நமக்குள்ள வந்து விடுவார், அவர் நமக்குள்ள வசிப்பார். அது ஒண்ணு மட்டுமே செய்ய வேண்டும். அப்போ நாம கேட்க வேண்டிய தேவனிடத்துல அதன்னு சொல்ல கேட்காம ஒன்னே ஒண்ணுதான் கேட்க வேண்டும். ஹோலி ஸ்பிரிட் மட்டும் தான் கேட்க வேண்டும். அதுதான் நமக்கு முக்கியம். அவர் தான் நமக்கு முக்கியமா இருக்கணும் இல்லையா? ஏன்னா நம்ம மீட்கப்பட நாளுக்கு முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு முக்கியமான அடையாளம் நமக்கு இருக்க வேண்டும். சீல் சொல்லி பார்க்கிறோம், முத்திரை. அந்த முத்திரை தான் ஆவியானவர் சொல்லி பார்த்தோம். அடுத்தது வாசிக்கலாம், யூதா 1 அதிகாரம் 20-21. 20-21 வாசிங்க. பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை பெற காத்திருங்கள். ஆமென். இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஆமென். ஆமென். நீங்கள் பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, நம்முடைய நாம பெற்ற விசுவாசம் நம்ம என்ன பண்ணணும், இன்னும் உறுதிப்படுத்திக் கொண்டு, அதை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும். நம்ம ஒண்ணுதான் செய்ய வேண்டும். எப்படி ஜெபம் பண்ண வேண்டுமா? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெறவே நம்ம காத்திருக்க வேண்டும். இது ஒண்ணு மட்டுமே நம்ம செய்ய வேண்டும். அந்த இரக்கத்தை பெற நம்ம எல்லாருமே காத்திருக்கோம். அவர் வருவாரு. இந்த இரக்கத்தை பெற்று நாம ராஜ பிரவேசிக்க, இளைப்பாறுதல் பிரவேசிக்க அது ஒண்ணு மட்டுமே செய்ய வேண்டும் என்று பார்க்கிறோம். வாசிப்போம். மார்க் 12:9-11 வாசிக்கலாம். மார்க் 13:9-11 வாசிங்க. நீங்களோ எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள், நீங்கள் ஜெப ஆலயங்களில் அடிக்கப்படுவீர்கள், என் நிமித்தம் தேசாதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள், சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும், அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்பு கொடுக்கும் போது நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள். அந்நாளிகையிலே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள், ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே பேசுகிறவர். ஆமென். ஆமென். நீங்களோ எச்சரிக்கையா இருங்கள், பி கேர்ஃபுல், ஏனெனில் உங்களை ஆலோசனை சங்கத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள், நீங்கள் ஜெப ஆலயங்களில் அடிக்கப்படுவீர்கள், இப்படிப்பட்ட துன்பங்கள் இருக்கும் சொல்லி அன்னைக்கே சொன்னார் ஆண்டவர். என் நிமித்தம் இயேசு கிறிஸ்து நிமித்தம் தேசாதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சாட்சியாக அவர்கள் முன்பாக நிறுத்தப்படுகள், கட்டப்பட்டு துன்பப்படுத்தப்பட்டு நிறுத்தப்படுவோம். அதெல்லாம் நடந்துச்சு. அநேக கிறிஸ்தவர்கள், உண்மை கிறிஸ்தவர்கள் அந்த 1260 வருஷ காலகட்டத்துல, அந்தி கிறிஸ்தவ காலத்துல அநேக உண்மை கிறிஸ்தவர்கள் அப்படியே துன்பப்பட்டார்கள் சொல்லி பார்க்க முடியும். சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும், அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்பு கொடுக்கும் போது நீங்கள் என்ன பேச வேண்டும் முன்னதாக கவலைப்படவும் சிந்திக்கவும் வேண்டாம், சிந்தியாமல் இருங்கள் சொல்லி சொல்றாரு. அவங்ககிட்ட என்ன பேசணும், நான் எப்படி பதில் சொல்லுது கேட்கும் போது அப்படின்னு ஒருபோது நினைக்காது சொல்லி ஆண்டவர். ஏன்னா அந்நாளிலே உங்களுக்கு அந்நாளிலே அந்த டைம்ல உங்களுக்கு அது எது அருளப்படுமோ அது அருள செய்யப்படுமோ அதையே பேசுங்கள், ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல. யார் பேச போறாராம்? பரிசுத்த ஆவியே பேசுகிறார். அப்ப ஹோலி ஸ்பிரிட் தான் நமக்குள்ள பேச போறாரு. அதனால ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். என்ன பேசணும் பயந்து நடுங்கி, ஐயோ எங்களை பிடித்து கொண்டு போய் விட்டார்கள், என்ன செய்யறது தெரியலையே, நான் எப்படி பேசுறது அப்படின்னு ஒருபோதும் கவலை கொள்ளாதுன்னு சொல்றாரு. ஏன்னா பேசுறது நாம அல்ல, மாம்சர் ஒருபோதும் பேச போறதில்ல. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரே என்ன பதில் கொடுக்க வேண்டும், நம்மளை உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தி பேசுகிறவர் அவர் தான் நமக்குள்ள பேச போறார். அந்த நேரத்தை வழங்கப்படும், ஏனெனில் பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே பேசுகிறவர். நமக்குள்ள இருந்து பேச போகிறது யாரும்? ஹோலி ஸ்பிரிட். அதெல்லாம் ஒருபோதும் பயப்படவும் தயங்கவும் வேண்டாம். ஒரு நாள் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால் உபத்திரம் வந்தால் ஒருபோதும் கலங்கவும் பயப்பட வேண்டாம். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற பெரியவர்,
உலகத்தை பார்க்க நமக்குள்ள இருக்கிற பெரியவர், அவர்தான் ஆண்டவரை கர்த்தர். அவரே நமக்குள்ள இருந்து திடப்படுத்தி பேசுவார், தைரியமும் கொடுப்பார். வாசிப்போம், ரோமர் 8:9 வாசிக்கலாம். ரோமர் 8:9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆமென். ஆமென். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால், முத்திரை போடப்பட்டிருந்தால், நமக்குள்ள முத்திரை போடப்பட்டிருந்தால், நீங்கள் மாம்சத்துக்குட்படலா இல்லாம ஆவிக்குட்படலா இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப நாமள இயேசு உடையவர்களா இல்லையான்னு சொல்லி வசனம் மூலமா அறிந்து கொள்ள முடியும். அப்ப கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள இருக்குதா, ஆவியன் நமக்குள்ள வசிக்கிறாரா அப்படின்னு நாம் இயேசுவின் பிள்ளைகள். அவர் இல்லாவிட்டால் நமக்குள்ள ஆவியனர் இல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல, உலகத்து ஒருவரா இருப்பாங்கன்னு சொல்லி நல்லா கிளியரா கண்டுபிடிக்க முடியும். கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். தீத்து 3:5 வாசிக்கலாம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஆமென். பாருங்க, இந்த ரட்சிப்புன்றது எப்ப அடைய போகிறோம்? இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த கிடைக்க போகுது நமக்கு. ஆனா எல்லாருக்குமே கிடைக்க போறதில்ல. அவர் தமக்காக காத்து கொண்டவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அப்ப 2ஆம் வருகையின் போது யாருக்கு ரட்சிப்பா? இயேசு வருவார்பா, நான் அது வரைக்கும் வசனத்தை கை கொண்டு நடந்து நிலைத்திருப்பேன், பொறுமையோடு காத்திருந்த உபத்திர மத்தியில் நான் பொறுமையோடு இருந்து நிலைத்திருப்பேன்னு சொல்லி நிலைத்திருக்க காத்திருந்த மக்கள் மட்டும்தான் இந்த ரட்சிப்புன்னு சொல்லி பாக்குறோம். அப்போ நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தமா அவர் நம்ம ரட்சிக்காம, அப்ப நீதியின் கிரியெல்லாம் செஞ்சிருக்கிறேன், நல்லதுதான், செய்யணும் தான் அது. ஆனா அந்த கிரியை நிமித்தமா ரட்சிக்காம தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதினாலும் நம்ம ரட்சித்தார். அப்ப எதனால ரட்சிப்பு நல்லா கிளியர் இருக்குது? நம்ம செய்யற கிரியை நிமித்தமா ரட்சிப்பை அடைய போகிறது இல்லை. ரட்சிப்புனது கண்டிப்பா அதாவது கிரியனால ரட்சிக்க அடைய போறதில்ல. நம்ம செய்யற கிரியனால ரட்சிப்பு கிடைக்க போறதில்ல. ஆனா ரட்சிக்கிறது, அதாவது கிரியை நிமித்தமா ரட்சிக்கப்படாம எதனால ரட்சிப்பான்? மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்தாவினுடைய புதிதாக்கினாலும் நம்ம ரட்சித்தார். அப்ப அந்த ரட்சிப்பு அடைய போகிறதுக்கு காரணமா இருக்க போது நமக்குள்ள போடப்பட்டிருக்கிற முத்திரை, இந்த முத்திரை நம்ம துக்கப்படுத்த காத்து கொள்ள அவசியம். அதுதான் இன்னைக்கு வந்து பார்க்கிறோம் இல்லையா? எபேசியர் 4:30 படி, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அவர் துக்கப்படுத்தக்கூடாது. ஏன்னா மீட்கப்படும் நாளுக்கென்று நாம் பெற போகிற பரிசுத்தாவி, இன்னைக்கு நாம வந்து பெற்றிருக்கிற இந்த பரிசுத்தாவியை துக்கப்படுத்த கூடாதா? ஏன்னா இதில் நமக்கு கொடுக்கப்பட்ட முத்திரை. இயேசு வரும்போது நம்ம அத்தனை பேரும் ஒரு முத்திரை பார்ப்பார், அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அதனால நம்ம ஒருபோதும் துக்கப்படுத்த கூடாது. துக்கப்படுத்தலாம். எப்படி? தேவனுக்கு விரோதமா நடக்கும்போது, வசனத்துக்கு விரோதமா நடக்கும்போது, வசனம் கேட்டும் கடினப்படுத்தும் போது அவர் துக்கப்படுத்த முடியும். வனாந்தரத்துல மக்கள் அப்படிதான் செஞ்சாங்க. இஸ்ரேல் மக்கள் அவங்க கடினப்படுத்தினார்கள், முறுமுறுப்பினால் விழுந்து போனார்கள். முறுமுறுப்பினால் சிலர் வந்து கடினப்படுத்தினார்கள், வனாந்தரத்தை விழுந்து போன சொல்லி பார்க்கணும். அப்ப தேவனை துக்கப்படுத்த காரியம் அநேக உண்டு. வசனம் கேட்டு அறிந்து கற்பனை கை கூட நடக்கும்போது, நாம பிரியமா நடக்கும்போது கர்த்தர் பிரியமா இருப்பாரு. ஆனா வசனம் கேட்டும் அதை கண்டு கொள்ளாம அவரை நாளுக்கு நாள் துக்கப்படுத்தினால் அந்த ரட்சிப்பை இழந்து போகும். அப்ப அவரை துக்கப்படுத்தினா அவர் நம்ம விட்டு விலகி போவாரு. அப்ப விலகி போன பிறகு என்ன நடக்கும்? பொல்லாத ஆவி நமக்குள்ள வந்து புகுந்து கொள்ளும். சவுலுக்குள்ள புகுந்து கொண்டது என்று பார்த்தோம். சவுலு ஆனவர் துக்கப்படுத்தி கொண்டே போகும்போது அவர் விட்டு பரிசுத்த ஆவியானவர் நீங்கி விட்டார். பிறகு என்ன நடந்தது? அவரே ஒரு பொல்லாத ஆவியை அனுப்பி விட்டார். வந்த பிறகு நடந்து கிடைத்த முடிவு சவுலுக்கு மரணம் பிலிஸ்தர் கையில தான் நடந்துச்சு. முடிவு பயங்கரமா இருந்தது. அப்போ சவுல் ஆரம்பத்துல உண்மையாதான் நடந்தாரு, தேவனுக்கு பிரிவா நடந்தாரு. சவுல வந்து சூஸ் பண்றது மனுஷன் அல்ல, கர்த்தர் தான் அபிஷேகம் பண்ணார் அவரை சாமுவேல் மூலமாக. ஆனா ஆரம்பத்துல இருந்த அன்பு முடிவுல அவர்கிட்ட இல்லாம போயிடுச்சு. வழி விலகி தன் இஷ்டப்படி நடந்து தேவனை துக்கப்படுத்தி கொண்டு ஆவியான துக்கப்படுத்தி கடைசியில வந்து வழி விலகி போன போது கர்த்தரே சத்துருவாக மாறிவிட்டார் என்று பார்க்க முடியும். அப்ப இன்னைக்கு ஆவியான சபைக்கு முக்கியமான விஷயம் ஆவியானவரை பெற்றுக்கொள்வது அவசியம். அவர் பெற்றுக்கொண்ட பிறகு நாம் அவரை துக்கப்படுத்தக்கூடாது. இது ஒரு முத்திரை, நாம் ஒருபோதும் இழக்கக்கூடாது. எதை இருக்குதோ இல்லையோ, எதை இழக்கிறோமோ இல்லையோ, ஆனா ஆவியானவர் மட்டும் ஒருபோதும் நாம் இழக்கக்கூடாது.
அவர் துக்கப்படுத்தி விசனப்படுத்தாம அவர் அவிழ்த்து போடாதிருங்கள், ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள். Do not quench the spirit என்று எழுதப்பட்டிருக்கு. அவரை துக்கப்படுத்தாம அவரை பிரியப்படுத்தும்படி யோசித்து எப்படி எல்லாம் கர்த்தரை பிரியப்படுத்தலாம், அவர் வசனத்தை எப்படி எல்லாம் கை கொண்டு நடக்கலாம், நான் எப்படி கர்த்தருக்கு பிரியம் நடக்கணும் என்று வசனம் மூலமா ஆராய்ந்து பார்க்கும்போது அதை கை கொண்டு நடக்கும் போது தேவனும் நம்ம பிரியமா இருப்பார். ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஒரு ஜெபத்தோட கூட இந்த பைபிள் ஸ்டடியை முடிக்கலாம். ஆமேன். சோ நம்மில் ஒருவர் யாருன்னா ஒருத்தர் ஒரு முடிவு ஜெபத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஆமீன். ஒரு ஃபினிஷிங் பிரேயர் என்ன பண்ணுங்க பிரதர் சிஸ்டர்ஸ்? பண்ணுங்க சிஸ்டர். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் அப்பா தந்தையே, உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஏசப்பா, நீர் நல்லவர், வல்லவர் ஆண்டவரே. நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை நிறைந்தவர் ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஏசப்பா, நீங்க பிரதரை மறைச்சு ஒரு மணி நேரம் நீங்க வெளிப்பட்ட கிருபைக்காக உமக்கு கோடான கொடி நன்றி ஆண்டவரே. நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. ஆமா ஏசப்பா, நாங்க உண்மை துக்கப்படுத்துற பிள்ளைங்களா இருக்க கூடாது ஆண்டவரே. நாங்க தேவனுக்கேற்று துக்கமடைந்த ஆண்டவரே. ஏசப்பா, நல்ல ஒரு மனம் திரும்புதலோட ஏசப்பா உமக்கு ஏற்றுபடி நடக்க எங்களுக்கு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. கிருபையை கொடுங்கப்பா, உண்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் ராஜா. ஏசப்பா, ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீங்க வழி நடத்துங்க ஏசப்பா. ஏசப்பா, கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் பெரியவர்களையும் சிறு பிள்ளைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்துல நான் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, நீங்க எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க ஏசப்பா. ஏசப்பா, துதிக்கிற மகிமையெல்லாம் உனக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் எங்கள் ஜெபங்களை எல்லாம் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமேன், ஆமேன். ஓகே பிரதர் சிஸ்டர், ஒரு முக்கிய அறிவிப்பு. அதனால நம்ம இந்த கூகுள் மீட்ல பாத்தீங்கன்னா அந்த மேல பாத்தீங்கன்னாக்கா லைவ் ஷேரிங் ஆன் யூடியூப்னு ஒரு லிங்க் டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்கு. தயவுசெய்து இந்த செய்தியை லிங்க் செய்யாதீங்க, யூடியூபோட கனெக்ட் பண்ணி விடாதீங்க, ஷேரிங் பண்ணாதீங்க. ஏன்னா இது ஒரு டிஸ்டர்பன்ஸ் மூலம் தான் கொண்டு இருக்குது. ரொம்ப நாளா இது யார் ஷேரிங்னு தெரியல, பட் யாராவது செய்தாங்கன்னா தயவுசெய்து செய்யாதீங்க. ஏன்னா இடையில செய்தி கேட்கும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி லைவ் ஷேரிங் வந்துட்டு இருக்கு. அதாவது ஷேரிங் லைவ் யூடியூபோட கனெக்ட் பண்ணி அதை எதுவும் பண்ணாதீங்க. அதனாலதான் அந்த செய்திகள் மூலமா அந்த டிஸ்டர்பன்ஸ் மாதிரி மேல வருது. அதை எல்லாரும் பாக்குறோம். ஸோ கேட்கறவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஓகே பிரதர்ஸ், தேங்க்யூ பிரதர் சிஸ்டர். ஸோ ஜெபம் விண்ணப்பம் இருந்தா யாராவது சொல்லலாம், ஜெபிக்கலாம். இல்ல சாட்சிகள் இருந்தா ஏதாவது சொல்லலாம், டெஸ்டமனி இருந்தா சொல்லுங்க, இல்ல ஜெப விண்ணப்பங்கள் இருந்தா சொல்லுங்க, இதுக்காக ஜெபிக்கலாம். ஸோ ஆல்ரெடி ரிக்வஸ்ட் சொல்லிட்டா 2 மணி நேரம் முன்னாடி சொல்லியிருந்தா பரவாயில்ல. அதே ரிக்வஸ்ட் ரிப்பீட் பண்ண வேணாம். புதுசா ரிக்வஸ்ட் இருந்தா சொல்லுங்க, புதுசான ரிக்வஸ்ட்ங்கிறதா எதாவது சொல்லுங்க, ஜெபிக்கலாம். புது ரிக்வஸ்ட்ங்கிறதுனா இன்னைக்கு ஜெபிக்கிறதுனா ஜெபிக்கலாம். அதே போல சாட்சிகள் இருந்தாலும் சொல்லுங்க, ஜெபிக்கலாம் அதுக்காக. ஷேர் பண்றீங்கன்னா டெஸ்டமனி ஷேர் பண்ணுங்க. அதே போல வேற ஏதாவது புது விண்ணப்பம் இருந்தா சொல்லுங்க, ஜெபிக்கலாம் அதுக்காக. ஓகே, ஜெப விண்ணப்பம் எதுவும் இல்லைன்னா மறுபடியும் நாளை இரவு சந்திப்போம். தேங்க்யூ பிரதர் சிஸ்டர்ஸ்.